கருப்பு கருப்பு படம் சூப்பரா இருந்துச்சுப்பா. கருப்பு சாமியை மையப்பட்டி வச்சு கோர்ட்ல நடக்கிற அதாவது அநியாயங்களை ஒரு கற்பனை கதையா சூப்பரா வச்சிருக்காங்கப்பா. படம் ரொம்ப சூப்பர், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பா போச்சு. வித்தியாசமான கோணத்துல கருப்பசாமி வந்து பாத்தீங்கன்னா அநியாயம் நினைச்சுனா எப்படி தட்டி கேட்பாங்க அப்படின்றது நல்லா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி சார் நல்லா ரோல் பண்ணியிருக்காருப்பா. சார் உங்களோட சீன் ரீக்ரியேட் பண்ணுங்க. இல்லப்பா, ஆக்சுவலா அந்த சீன் வந்து வாட்டர் பிளண்ட் சீன் ரிமூவ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ஒண்ணும் இல்லப்பா, ட்ரெய்லர்ல வந்துச்சு இல்லையா, ட்ரெய்லர்ல வாட்டர் பிளண்ட் சீனா. சூர்யா சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ப்பா, மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப பிரமாதமா படம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி சாரோட உழைப்பு இருக்கு. நல்ல உழைப்போட நல்ல சூப்பரமா பிரமாதமா இளைஞர்களுக்கு ரசிகர்களுக்கு நல்ல ஒரு விருந்து வச்சிருக்காங்கப்பா. என்னப்பா அதுவா? அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சுமா, சால்வ் ஆயிடுச்சு, அது சால்வ் ஆயிடுச்சுமா. நம்ம தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நம்மளோட இது கோரிக்கை வந்து அவங்க மன்னிப்பு கேட்கணும் தான், தவிர உணர்த்தணுமே தவிர அவங்க தண்டிக்கணும் கிடையாது. அதனால அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சுமா. மன்னிப்பு அவங்க தனியாக கேட்கணும்னாங்க. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தது காவல் நிலையத்தில் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு. ஓகே, அதை அப்படியே விட்டாச்சுப்பா. மக்கள் மத்தியில் மக்கள் மன்றத்தில் பிரச்சனையை கொண்டு போயாச்சு இல்லையா, அது நம்மளுக்கு போதும். என்னப்பா இது சாரு அவரோட சீன் தானப்பா. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப கஜினி வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த சீனை பார்த்து தான் நம்ம ரீக்ரியேட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. எனக்கு அது ஒரு பேரை ஏற்படுத்தி கொடுத்துச்சுப்பா. இது வந்து கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இளைஞர் தம்பிகளுக்கு, இளைஞர் சூப்பரா இருக்குப்பா. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. விஜய் சார் இந்த 9 மணி காட்சிக்கு அனுமதி கொடுத்ததே விஜய் சாருக்கு தான். விஜய் சாருக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? படத்துல வந்திருக்காரு, எல்லாம் பாத்துருங்க. பல ஆங்கிள் காமிச்சிருக்காங்க. ரொம்ப பிரதமா சூப்பரா இருக்குப்பா. விஜய் சார்னால தான், சாரி அப்படி கூட சொல்லக்கூடாது, சாரி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள்னால தான் இந்த 9 மணி காட்சியே நடந்திருக்கு. அவருக்கு எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க. தமிழ் துறையுலகம், ஆர்ஜே பாலாஜி சாரு, எஸ்ஆர் பிரபு அண்ணா எல்லாருமே பார்க்குறேன் அவங்க ட்விட்டர் பேக்கத்தில் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி போட்டிருக்காங்க. அவர்னால தான் இந்த 9 மணி ஸ்பெஷல் ஷோவே கிடச்சிருச்சு. இல்லாட்டி கிடச்சிருக்காது இல்லையா. நிறைய இளைஞர்கள் ரசிகர்கள் திருப்தியாக போகிறாங்கன்னா இதுக்கு காரணமே முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா. ஆக்சுவலாக ஒரு லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் அநியாயத்தை தட்டி கேட்குற மாதிரியா இருந்துச்சு இல்லையா. அது ரொம்ப வித்தியாசமான ஆங்கிள். திர்சா மேடம் லைஃப்பில் இது ஒரு வித்தியாசமான ஆங்கிளாக இருந்துச்சு. சார் ஆக்சுவலாக அது பிரச்சனை முடிஞ்சு இருந்தாலும் என்னென்னா ஒரு வாய்ப்பு கேட்டு போகிற புதுசாக வர்றவங்களுக்கு இப்போ டிவி சேனல் நிறைய இடங்களில் குக்கித் கோமாளி மட்டும் இல்லை சார். நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டிவி சேனலுக்கு ஒரு ஆடிஷன் போயிருந்தேன், வர சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பசங்களும் என் கூட வந்து அசிஸ்டண்ட்டை போய் பேசலாம், என்கிட்ட வந்து பேசவே இல்லை. காரணம் நம்ம போனாலே என்னடா அது இவர் இங்கேயே வந்துட்டாரா, எல்லா பக்கமும் வாய்ப்புகள் நம்மளை தேடி வருது, நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எங்கே அடுத்த இவர் கண்டென்ட்டாக மாறி வரோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக சார் வாய்ப்பு கிடைக்கின்றக்காக நம்மளுக்கு நடந்த அநீதியே எனக்கு மூடி மறைக்க விரும்பல. டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் என்னை நல்லா தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. டெலிவிஷனை நான் குறைய சொல்ல மாட்டேன். நான் போனேன், பிரச்சனையே ஆனாலும் எனக்கு வந்து பேமெண்ட்லாம் போட்டு விட்டாங்க சார் விஜய் டிவி. ஏன்னா நான் வந்திருக்கேன் இல்லையா, வந்திருக்கேன் அப்படியே ஷூட் பண்ணேன் எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நபர்கள்னால பொறாமையினால் பிரச்சனை பண்ணி இவரை அனுப்பிச்சிட்டா நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் கொண்டு போகிறாங்க சார். நிறைய நபர்கள் சார், ஒரு ஆள் ரெண்டான்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி நடந்த பிரச்சனை நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த நபர்களோட இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த நபர்களோட எனக்கு எந்த வித முன்னுறதும் கிடையாது சார். நல்லா மரியாதையே தான். அப்போ மாக்காப்பா சார்லாம் சாருன்ற வார்த்தைக்கு மரியாதை பேசினதில்ல. ஏன்னா சீனியர் வயசுலேயும் சீனியர் ஏஜ்லேயும் சார் தான் நான் கூப்பிடுவேன். புகழ் அவங்ககிட்டலாம் எனக்கு பழக்கமும் கிடையாது சார். ஏன்னா நான் சென்னையில் இல்லை, நான் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு உடனே மதுரைக்கு ஓடி போயிடுவேன். ஸோ சம்மந்தமே இல்லாமல் நம்மளை வந்து அட்டாக் பண்ணி பிரச்சனை கிரியேட் பண்ணுறதுக்கு காரணம் நம்மளோட வளர்ச்சி சார். பிக் பாஸ் போயிட்டேன் சார், ஒரு 4-5 படம் நடிச்சிட்டேன் சார். அடுத்த படங்களை நல்லா இதுதான் சார் இப்போ எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது. கண்ணை உறுத்துது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதை அந்த பாதையை நோக்கி தானே போகிறோம், அந்த பாதையை நோக்கி தான் போகிறோம். கூடிய விரைவில் ஹீரோவை வளர்ந்துடலாம் சார். 1 or 2 இயர்ஸ்லாம் அது
என்ன சொல்லலாம் வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. கேரக்டர் ரோல் 3 படத்தில் நம்மளை முகத்தை தான் காமிச்சிருக்காங்க. கேரக்டர் ரோல் ஃபஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதி சார் மாதிரி பவானியா வருவார்ல, ஒரு வில்லன் கேரக்டர் கிடைச்சா நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு வில்லனை வளர எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வருஷத்தை பற்றி யோசிக்கணும். வாட்டர்மெலனா சினிமாவிலே இன்னும் பிள்ளையார் சொல்லி விதையோ படலையே சொல்லும், அதுக்கு நீ சிஎம் நீங்க சொன்னாப்புல கண்ணு நீங்க கேட்ட கொஸ்டின் சூப்பர் கொஸ்டின். அதாவது மக்கள் நினைச்சா 50 வருஷம் ஆட்சி கட்சி நடத்துனாங்க, 50 வருஷம் ஆட்சி நடத்துனாங்க, ஓகேவா, பெரிய லெவலில் இருந்தாங்க, 14 மந்திரிகள் எல்லாத்தையுமே வந்து சுக்குநூறாக உடச்சி ஒருத்தர் உங்களை மாதிரி 2K கிட்ஸு உங்களை மாதிரி நபர்களால் போய் சிஎம் பதவியில் உட்காந்துட்டாரு. மக்கள் நினச்சா யாரனாலும் எந்த நேரத்தினாலும் எந்த பதவியிலையும் உச்சத்துக்கும் கொண்டு போய் உட்கார வைக்க முடியுமா? இதுதான் நீங்கள் கேட்டது உண்மைதான். 2K கிட்ஸு பசங்க ஃபஸ்ட்டு எல்லாரும் ட்ரோல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. நாள் ஆக 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 அவங்களுக்கே அது பிடிக்க ஆரம்பிச்சிருப்பா. பெரிய நடிகர்களுக்குமே ட்ரோல் மூலியமாக தான் பெருசாக ஃபேன்ஸ் கிளப் உருவாச்சு. உண்மையா இல்லையா? ஆனால் விஜய் சார் வந்து ஆட்சிக்கு வந்து 1 வாரம் ஆகுது, ஆனால் அவர் மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு கண்ணு. மது விலக்கு அமல்படுத்திட்டார்ல, நிறைய மதுபான கடைகளை மூடி இருக்காரு. இது ஒரு பெரிய சமுதாய சீர்திருத்தம் சார். அனைத்து குற்றங்களும் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் மது தான். அதையே ஒழிச்சிட்டாரு. நிறைய இளைஞர்கள் வந்து இதில் வந்து தப்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மதுபானங்களை மூடினது மூலியமாக நிறைய இளைஞர்கள் கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாக மாட்டாங்க, நிறைய குற்றச்செயல் வந்து கம்மியாகும். அவர் நினச்சிருந்தா மதுபானத்தில் அதிகமாக இன்கம் வருது, நம்ம மூட வேணாம்னு நினச்சிருக்கலாம். அவர் சூப்பர் ஸ்டெப் எடுத்திருக்காரு. நம்ம பரவாயில்ல, அதோட பக்கத்துல ஓபன் பண்றாங்க, அது மூடதான் சொல்லிருக்காங்க. ஸ்கூல் கோவில் பக்கத்துல இருக்கு. ஆக்சுவலா கொஞ்சமா தானே சார் எடுக்க முடியும் 700 ஒயின் ஷாப்பை ஒரே டைம்ல. ஏன்னா அதிக இன்கம் வருதுன்றதை பத்தி கவலைப்படாம உடனே 700 ஒயின் ஷாப்பை மூடி இருக்காருன்னா அவருக்கு நம்ம தலை தான் வணங்கணும். இது ஒரு பெரிய டிசிஷன் தான்.